அனைவருக்கும் வணக்கம். 39 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அத்துடன் இதில் வெளிவரும் கட்டுரைக்கு தங்கள் பல்கலைக்கழகமும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் என்பது உறுதி. அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரின் 63ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது பவள விழா கண்ட பார்ப்புகள் MIT அண்ணா பல்கலைக்கழகம். இந்த நிறுவனத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் அறிவதற்காக அதன் முதன்மையர் பேராசிரியர் முனைவர் K. ரவிச்சந்திரன் அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தார். அறிவியல் பூங்கா நூலாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் விண்ணியல் ஆய்வின் வித்தகர், ஏவுகணை ஏந்தல், பாரத ரத்னா என வாய்மணக்க அனைவராலும் ஏற்றி போற்றப்படும் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பார்ப்போற்றும் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநராய் திகழ்வதற்கு வித்திட்ட நிறுவனம் இதுவே. அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் துணைவேந்தர்களையும் தொழில் அதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் இப்பாருலகிற்கு தந்த பெருமை 75 ஆண்டுகால நெடிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் கொடையாகும். அறிவியல் பூங்காவின் உள்ளே காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியின் மேனாள் முதல்வர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா 7ஆம் பகுதியாக தொடர்கட்டுரை வழங்கியுள்ளார். நகரும் மின் நிலையம் குறித்து விளக்குகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் P. சசிகுமார் அவர்கள். தகைசால் தனிமங்களை சிறந்ததை பற்றி குறிப்பிடுகிறார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். அறிவியல் உலாவாக சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம், திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் இணைந்து நடத்திய பெரும் விழா தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் கலையரங்கில் 20/7/2024 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருக்குறள் வரவேற்பு நடனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தொன்ம வன்மக்கலையான சிலம்பக்கலையும் நடைபெற்றது. பல்துறை அறிஞர்களின் சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளை மிகச் சிறப்பாக தரமாக அச்சிட்டு வெளியிடுவது பாராட்டிற்குரியது. அத்துடன் ஒவ்வொரு இதழின் முன் அட்டைப்படத்தில் பல்கலைக்கழகம் அல்லது சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதன் தோற்றம், வளர்ச்சி, சாதனைகளை பல வண்ணப்படங்களுடன் வெளியிடுவது பெரிதும் பாராட்டிற்குரியது. இதில் 2 விதமான நன்மைகள் உண்டு. அந்நிறுவனத்தின் பல்வகை சாதனைகள் பட்டியலிடப்படுவதால் நிறுவனத்தினர் மகிழ்ச்சி அடைகின்றனர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு அறிவியல் பூங்கா வெளியீட்டின் போதும் 20க்கும் மேற்பட்ட பல்துறை வித்தகர்களுக்கும் சிறந்த இலக்கிய அமைப்புகளுக்கும் விருதுகளை வழங்கி சிறப்பிப்பது பெரிதும் பாராட்டிற்குரியது. முப்பெரும் விழாவில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கென 24ஆம் அறிவியல் தெரிவிப்பியல் திறனாய்வு போட்டிகள் நடந்தது. அதில் 5 தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு முறையே அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகளை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் K. ரவி அவர்கள் வழங்கினார். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர். அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் அனைத்தும் பன்முறைப்படுத்தி மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன்
நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டுமல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9444991415. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா?